concept. It is simple question, 2022 question, average based question. இது question paper இருக்காது. Average based question, a simple question. Average weight of ABC is 40 kg, average weight of BD is 42 kg, the weight of F is equal to B. What is the average weight of A, B, C, D, E and F? சரியா? ஸோ நேற்று பார்த்தோம்ல ஆவரேஜ் பேஸ் 2022ல நான் எந்த கொஸ்டின் கொடுக்கல. அப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2022. So what is that average weight of ABC is 40. That is A plus B plus C by 3, it is going to be 40. அப்படின்னா என்ன மீனிங்? A plus B plus இந்த மூணு பேரோட வெயிட் எவ்வளோ? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 120. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? BDE. B plus D plus E. This is equal to what? Average weight is what? Average weight is 42. 42. Therefore, divided by 3, this is equal to 42. Apo B plus D plus E, this is equal to what? 42 into 3, 126. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? The weight of F is equal to B. அப்போ F ஓட weight is equal to B. ரைட்டா? ஆல்ரெடி இங்க ABC இருக்கா? இங்க வந்து DE எது மட்டும் வரல? F இல்ல. அப்போ நம்ம ஆவரேஜ் எது கண்டுபிடிக்கணும்? எல்லாரோட வெயிட்டுக்கு தான் ஆவரேஜ். 6 பேரோட வெயிட்டுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்க? F is equal to B. இப்போ Bன்றது ஈக்குவல் டு வாட்? F. இதை நான் Fன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 6 பேர் வந்துடுச்சு. 6 பேரோட டோட்டல் ABCDEF. இப்போ 6 பேரோட டோட்டல் என்னது? ஆட் பண்ணோம்னா 642 246. அப்போ வாட் இஸ் தட் ரெக்வயர்ட் ஆவரேஜ்? 6 பேரோட டோட்டல் 246 divided by 6. So it is going to be 41. 41 kg தான் வந்து இந்த 6 பேரோட ஆவரேஜ். சிம்பிள். ஓகே, அடுத்தது போலாமா? ஆவரேஜ் கொஸ்டின். ஒன் மோர் கொஸ்டின் ஆல்சோ இஸ் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆவரேஜ். ஜஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நீங்களே ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ திங்க் அண்ட் ஆன்சர். What is the option? Just tell me the option. Which option is correct? Which option is correct? Remains the same? I don't know. தெரியலையே. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றீங்க இந்த கொஸ்டினுக்கு? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, சேஞ்ச் இருக்குமா, சேஞ்ச் ஆகாதா? Or cannot be found? No? No response? Okay. Fine. In a class, there are 3 groups, A, B, C, E. 3 குரூப் இருக்கு. ஓகே. 1, 2, 3. A, B, C. மொத்தம் சேர்ந்தது தான் ஒரு கிளாஸ். Okay. If one student from group A and 2 students from group B are shifted to group C, then what happens to the average weight of the students of the class? ஒரு கிளாஸ்க்குள்ள 3 குரூப் இருக்கு. அந்த கிளாஸ்க்கு இப்போ ஏபிசி இந்த மூணுத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிப்புனா என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் வெயிட் எல்லாரோட வெயிட்டும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா? சரி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் ஏ, 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் குரூப் பி. இங்கிருந்து ஒருத்தர் வந்து குரூப் சிக்கு போறாரு, இங்கிருந்து 2 பேரு குரூப் சிக்கு போறாங்க. இப்படி மாத்துறதால டோட்டல் வெயிட் வந்து மாறிடுமா என்ன? டோட்டல் வெயிட் மாறாது. கரெக்டா? ஃபார்முலா என்னது? டோட்டல் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதான ஃபார்முலா. அந்த ஒரு கிளாஸ் தானே கண்டுபிடிக்கிறோம்.
இந்த குரூப்ல இருந்து நீங்க எத்தனை பேர் எல்லாமே மாத்தி ஒரு சி குரூப்ல போட்டாலும் என்ன ஆகாது, ஆவரேஜ் சேஞ்ச் ஆக போதில்ல. ஆவரேஜ் வெயிட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இட் வில் ரிமைன் த சேம். இட் ரிமைன்ஸ் த சேம். சரியா? இதுவே வந்து இந்த குரூப் இப்படி யாராவது ஒருத்தர் குரூப் விட்டு வெளியே போனாலோ யாராவது புதுசா ஒருத்தர் உள்ள வந்தாலோ அப்பதான் என்ன ஆகும், ஆவரேஜ் சேஞ்ச் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் இல்ல டிக்ரீஸ் ஆகும். இவங்களுக்குள்ளே இவங்க மாறிக்கும் போது ஆவரேஜ் சேஞ்ச் ஆகாது. இவங்க இந்த குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தர் வெளியே போனாங்கன்னா ஆவரேஜ் சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. யாருன்னா உள்ள வந்தாங்கன்னா ஆவரேஜ் சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டி இருக்கு. புரிஞ்சா? ஸோ அதால இட் ரிமைன் த சேம், நோ சேஞ்ச் இன் த ஆவரேஜ். அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது வந்து ப்ராஃபிட் லாஸ். ப்ராஃபிட் லாஸ் இதுக்கும் அகைன் இந்த ப்ராஃபிட் லாஸ்ல நிறைய ஃபார்முலா இருக்கும். எனக்கு ஃபார்முலா எல்லாம் தெரியாது ஃபர்ஸ்ட். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு பெருசா ஃபார்முலா எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பர்சன்டேஜ் இருந்தா போதும், வி கேன் ஆன்சர். பட் ஆனா இது நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரியா? ப்ராஃபிட் ரெண்டு பிரைஸ் இருக்கு. ஒன்னு காஸ்ட் பிரைஸ், இன்னொன்னு வந்து செல்லிங் பிரைஸ். நம்ம காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா ஒரு கமாடிட்டியை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுதான் என்னது காஸ்ட் பிரைஸ். இன்வெஸ்ட் பண்றது காஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணும்போது எவ்வளவுக்கு விற்கிறோமோ அதான் என்ன செல்லிங் பிரைஸ். பெருசா ஒண்ணும் கிடையாது, மீனிங்லே காஸ்ட் பிரைஸ்னா ஹவு மச் யூ இன்வெஸ்ட், செல்லிங் பிரைஸ்னா ஃபார் ஹவு மச் யூ செல் த கமாடிட்டி. கரெக்டா? சரி, ப்ராஃபிட் எப்போ வரும்? செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸை விட அதிகமா இருக்கும் போது நமக்கு என்னது ப்ராஃபிட் வரும். இந்த கேஸ்ல நமக்கு ப்ராஃபிட் வரும். லாஸ் எப்போ வரும்? செல்லிங் பிரைஸ் இஸ் லெஸ் தென் தி காஸ்ட் பிரைஸ். அதிகமா இன்வெஸ்ட் பண்றோம் ஆனா கம்மியான விலைக்கு விற்கிறோம், அப்ப என்ன பண்ணும், நமக்கு லாஸ் வரும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லாஸ். நீங்க ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் கோயிங் டு பி செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். நீங்க லாஸ் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இது லாஸ் கொடுக்கும். புரியுதா? இதுவே பர்சன்டேஜ், எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இப்போ ஒரு ரீசன்ட் 5 இயர்ஸ்ல இல்ல. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து இட் இஸ் ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இங்க வந்து லாஸ் அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ், ஹவு மச் இஸ் த லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் தான் டினாமினேட்டர்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ இன்வெஸ்ட் 100 rupees cost price and I sell a commodity for 130 rupees, right? What is the profit here? Profit 30 rupees. What is profit percentage? Profit percentage 30 by 100. And a cost price என்னது 100 into what? 100. This 100 is a cost price. This is for percentage. Okay. So it is going to be 30%. லாஸ்னா அதே மாதிரி லாஸ் எழுதிட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? இது பேசிக்கா ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா. இதுல நிறைய ஃபார்முலா இருக்கு, அதெல்லாம் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ வி வில் ஜஸ்ட் கோ இன் டு த ப்ராப்ளம். இந்த ஃபார்முலாஸ் ஜஸ்ட் பேசிக்கா இருக்கிற பர்சன்டேஜ் ஃபார்முலா தெரிஞ்சா போதும், ப்ராஃபிட் லாஸ் ப்ராப்ளம்ஸ் யூ கேன் சால்வ் ஈஸிலி. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, கொஞ்சம் 2024ல ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். கொஞ்சம் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். மேபி கிளாஸ்ல அட்டன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே. What percent of water must be mixed with honey so as to gain 20%? So as to gain 20% by selling the mixture at the cost price of honey. Selling the mixture at the cost price of honey. என்ன வரும்? எப்படி ஆன்சர் பண்றது? சரி, இது ஸ்டோரி புரியுதா? ஃபர்ஸ்ட், what percent of water must be mixed with honey so as to gain 20% by selling the mixture at the cost price of honey. Okay. ஹனின்னு ஒன்று இருக்கு,
அதுக்கு காஸ்ட் பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், let us take 1 gram of honey. This is equal to 1 rupees அப்படின்னு வச்சுப்போம் ஒரிஜினலா. இது காஸ்ட் பிரைஸ். ரைட்டா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 gram of honey rupees 1. இதுவே வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 100 gram of honey என்ன வரும்? 100 rupees. இந்த ஒரிஜினல் பிரைஸ்ல what is cost price of 120 gram of honey? 120 gram of honey எவ்வளோ? 120யா? ஒரு கிராம் ஒரு ரூபாய் அப்படின்னா 100 கிராம் 100 ரூபாய், 120 கிராம் 120 ரூபாய். இதுல ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. சரி, அடுத்தது இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் மிக்சிங் வாட்டர் வந்து அனியா கூட மிக்ஸ் பண்றாங்க. வாட்டர் வந்து அனியா கூட மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து என்ன பண்றாங்க, 1 கிராம் விற்கிறாங்க, ஐ மீன் 100 கிராம் விற்கிறாங்க வச்சு. ஓகே, ஆனா 100 கிராம் எவ்வளவுக்கு விற்கிறாங்க? வித் அ கெயின் ஆஃப் 20%. 20% கெயின். ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 100 கிராம் ஹனி மிக்சர், அதோட வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹனி மிக்சர், it is going to be what? 20% gain. 20% gain of what? 100 rupees. Correct? 20%, that is 120 by 100 into 100. 20% gain 120 by 100. எதுல? From 100. அதான் காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ்ல தானே 20%. காஸ்ட் பிரைஸ் வேணா காஸ்ட் பிரைஸ் எழுதிக்கலாம். 100 கிராமோட காஸ்ட் பிரைஸ், 100 கிராம் அணியோட ஒரிஜினல் அணியோட காஸ்ட் பிரைஸ் என்ன? 100 rupees. ஆனா மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் என்ன வரப்போகுது இப்போ? 120 வருது. 120 by 100 into this is going to be 100. This will cancel. It is going to be 120. சரியா? இப்போ 100 கிராமுக்கு வந்து 100 rupees. அதே 100 கிராம் செல் பண்றோம் இப்ப என்னது? 120 rupees. கரெக்டா? எவ்வளவு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு? ஒரிஜினலா நம்ம 120 ஒரிஜினல் அணி 120 கிராம் வித்தாதான் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 120 rupees கிடைக்கும். கரெக்டா? 120 கிராம் வித்தாதான் 120 rupees கிடைக்கும் ஒரிஜினல் அணி. ஆனா இப்ப என்ன இருக்கு? 100 கிராம்ஸ் வித்தாலே நமக்கு மிக்சர் வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம் அதுல. அப்போ 100 கிராம்ஸ் வித்தாலே நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 120 rupees கிடைக்குது. அப்போ ரெண்டுத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? அமௌண்ட் இஸ் சேம். எவ்வளவு கிராம் டிஃபரன்ஸ்? 20 கிராம். 20 கிராம் தான் என்னது? வாட்டர். பர்சன்டேஜ்ல கேக்குறாங்களா? 20 கிராம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? 100. 20%. புரியுதா? எவ்வளவு இது ரெண்டுத்துக்கும் அமௌண்ட் சேம், பட் தேர் இஸ் அ வேரியேஷன் இன் த கிராம். 20 கிராம் வேரியேஷன். அந்த 20 கிராம் என்னது? வாட்டர். அப்போ 100ல 20 கிராம் எவ்வளோ? 20%. 20% they need to add water so that they will gain what? 20%. புரியுதா? இது வந்து ஜஸ்ட் இதுல நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு. நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இதை பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். சரியா? பட் ஆஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் ஐ ஹவ் சால்வ் திஸ் கொஸ்டின். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். புரியுதா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ திங்க் சிம்பிள் கொஸ்டின். 2024 அதே வருஷம் இதை பார்த்துங்க. சேம் தட் ரீசனிங் பேஸ்டு கொஸ்டின். ஆன்சர் பண்றீங்களா? ஆன்சர் என்ன? ஆன்சர், a person buys 3 articles PQR for 50 rupees. அப்போ P plus Q plus R, this is equal to 50.
The price of the article Q is 16, which is the least. Q வந்து என்னது 16 rupees. இதான் வந்து இருக்கிறதுலே கம்மி. The least. மத்த ரெண்டு வேல்யூ இதை விட 16 வந்து அதிகம். அதான் மீனிங். கரெக்டா? இல்லைன்னா இது 16 அப்படின்னா மீதி இருக்கிறது என்னது பி பிளஸ் ஆர். பி பிளஸ் ஆர் என்ன ஆகும்? எவ்வளவு அமௌண்ட் வரணும்? 34ன்னு வரணுமா? ஏன்னா 16 50 மைனஸ் 16 போச்சுன்னா 34. பி பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 34 அப்படின்னு வரணும். கரெக்டா? ஓகே ஃபைன். இப்போ கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் பி? பியோட பிரைஸ் என்ன? அதான் கேட்கறாங்க. P plus R is 34. P ஓட price என்ன? The cost price of P is first statement, not more than R. Cost price of P is not more than R. அப்படின்னா என்ன மீனிங்? P ஓட வேல்யூ less than or equal to R. R விட அதிகமா போல. இதை வச்சு நம்ம P வேல்யூ சொல்ல முடியுமா? என்னது? P less than or equal to R இங்க நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 34 வரணும். அப்ப என்னது 1 plus 33 34 தான். 2 plus 32 34 தான். கரெக்டா? இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கா? அப்ப P வேல்யூ என்னன்னு தெரியல. அது 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியுதா? இல்ல. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்தா ஆன்சர் பண்ண முடியல. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம். த காஸ்ட் ஆஃப் ஆர் இஸ் நாட் மோர் தென் தட் ஆஃப் பி. அப்படின்னா என்ன மீனிங்? பி இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆர். கரெக்டா? ஆர் வேல்யூ வந்து பி வேல்யூ விட அதிகமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடணும். ஒன்லி ஆஃப் த கான்சென்ட்ரேட் ஆன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். The cost of R is not more than that of P. R வேல்யூ வந்து P வேல்யூ விட கம்மியா தான் இருக்கு, இல்ல ஈக்குவலா இருக்கலாம், அவ்வளவுதான். அதை விட அதிகமா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி கேஸ்ல என்ன P வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? அதே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். 33 பிளஸ் 1 கரெக்டா? இல்லனா 32 பிளஸ் 2 இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணா இங்கேயும் நிறைய பாசிபிலிட்டி. எக்ஸாக்டா நம்மளால என்ன சொல்ல முடியல? வாட் இஸ் P வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியல. P வேல்யூ நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ அடுத்த பாசிபிலிட்டி என்ன பண்ணோம்? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்து பார்த்தோம், அதை ஆன்சர் பண்ணல. ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்து பார்த்தோம், அதை ஆன்சர் பண்ணல. இப்போ என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண என்ன வரும்? ஆன்சர் பண்ண முடியுமா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா பி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பி லெஸ் than or equal to ஆர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பி கிரேட்டர் than or equal to ஆர். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம்னா இது வந்து மேத்தமெட்டிக்கல் இன்இக்வாலிட்டி. திஸ் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆர். பி இஸ் ஈக்குவல் டு ஆர். பி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு என்ன மீனிங்? பி பிளஸ் ஆர் இஸ் 34. அப்போ பி வந்து 17 இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். 17 இருக்கணும், அப்பதான் என்ன வரணும்? 34 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 34. கரெக்டா? ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னா ரெண்டுமே 17 இருந்தா மட்டும்தான் எனக்கு 34. அப்ப இங்க எக்ஸாக்டா என்னோட பி வேல்யூ என்னன்னு சொல்ல முடியுதா? வாட் இஸ் பி வேல்யூ? 17. அப்ப ஆன்சர் என்னது? சி. The question can be answered by using both the statement but cannot be answered using either statement alone. Understood? Okay. So this is price based. அதால இங்க கொண்டு வந்துட்டேன். இது 2020ல கேட்ட ஒரு கொஸ்டின். இன் பிட்வீன்ல எதுவும் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பர்சன் இதுவும் வந்து ஜஸ்ட் பிரைஸ் பேஸ்ட், அதால இங்க கொண்டு வந்தாச்சு. லாஸ் இருக்கிறதால இங்க கொண்டு வந்துட்டேன். A person bought a car and sold it for rupees 3 lakh. If he incurred a loss of 20%, then how much did he spend to buy the car? இப்ப காஸ்ட் பிரைஸ் தான் என்னன்னு கேக்குறேன். How much did he spend to buy the car அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த கார் அதான் கேக்குறாங்க. கரெக்டா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த கார் வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் கார் இஸ் எக்ஸ். என்ன பண்ணிருக்காரு? சேல் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு லாஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 20% லாஸ். கரெக்டா? 20% லாஸ் எதுல? காஸ்ட் பிரைஸ்ல 20% லாஸ். கரெக்டா? 20% லாஸ்னா அப்ப எவ்வளவு சேல் பண்ணிருக்காரு? செல்லிங் பிரைஸ் ஆஃப் த கார் is equal to what? Just 80% of the cost price x. அப்பதான் 20% லாஸ் வரும். லாஸ் இஸ் 20%. அப்படின்னா 80% of the cost price அதுக்கு தான் வித்திருக்காரு. ரைட்? அப்ப செல்லிங் பிரைஸ் இஸ் 3 lakhs. This is equal to 80 by 100 into what? X.
இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும்? 1 2 3 4 5. இந்த 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இன்னொரு ஜீரோ டிவைடட் பை வாட்? 8. This is equal to x. இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 8ஆல கேன்சல் பண்ணோம்னா x is equal to 3 8s 24 6 60 அப்படின்னா 56 40 அப்படின்னா 5 3 zeros. ஸோ இதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். எக்ஸ் இஸ் வாட்? காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காரோட காஸ்ட் ப்ரைஸ் 3,75,000. அதில் 20% லாஸ்க்கு விற்கிறார் அப்படின்னா அப்போதான் என்ன வரும்? 3 lakhs வரும். புரியுதா? அப்போ 3,75,000 இஸ் தி ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டுட். அடுத்தது போலாமா?